ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம புளியோதரை பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடையில் நமக்கு புளியோதரை மிக்ஸ் எல்லாம் கிடைக்கிது. நம்ம வீட்லேயும் புளிக்காய்ச்சல்லாம் பண்ணுவோம். கடையில் உள்ள மிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் சேர்த்துருப்பாங்க. புளிக்காய்ச்சல் பண்ணி வச்சுக்கிட்டால் ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சுருக்க முடியாது. இந்த மாதிரி பவுடராக நம்ம பண்ணி வச்சுக்கிட்டா எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமே இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பை எந்த கப்பில் அளந்து எடுக்கோமோ அந்த கப்லேயே மற்ற பொருட்களையும் அளந்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு உளுத்தப்பருப்பு, வெள்ளை உளுந்து உருட்டு உளுந்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி உடச்சி உளுந்து எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி, விதை கொத்தமல்லி எடுத்துக்கணும். முதல்ல இதை வறுத்துடலாம். மற்ற பொருட்கள் என்னென்னு நான் வறுக்கையில் காட்டித்தரேன். ஒவ்வொன்றையாக தனித்தனியாக தான் வறுத்துக்கணும். எண்ணெய் சேர்க்க வேண்டாம். ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். செவந்து வந்துட்டு இதை எடுத்து வச்சிடலாம். உளுந்து செவந்துட்டு ஒரு டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு. இதோட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகும் 1 டீஸ்பூன் எள்ளும் சேர்த்துக்கலாம். இதையும் வறுத்து எடுத்துக்கணும். ஃப்ளேம் நல்ல லோவில் இருக்கட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு எடுத்து வச்சிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். மிளகாய் வத்தலையும் புளியையும் நம்ம எண்ணெயில் தான் பொரிச்சு எடுக்கணும். 50 கிராம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்தப்பில் கொஞ்சம் கூட்டி குறைச்சிக்கலாம். புளி 75 கிராம் எடுத்திருக்கேன். இதில் கொட்டை நாரெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். கொட்டை நாரெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதை எண்ணெயில் சேர்த்துடலாம். புளி நல்ல எண்ணெயில் பொரியணும். லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. நல்லா வறுபட்டுட்டு இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம். பருப்பெல்லாம் சூடாக இருக்கு இல்லையா, அதில் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பொடி உப்பு தான் இருந்தது, அதனால் பொடி உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம ரைஸில் உப்பு போட்டு வடிப்போம் அப்படின்னா நீங்கள் புளியோதரை மிக்ஸில் உப்பு கம்மியாக சேர்த்துக்கலாம். நீங்கள் ரைஸில் உப்பு போட மாட்டிங்கன்னா இதில் நீங்கள் உப்பு ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதெல்லாம் பருப்பு சூடாக இருக்கையிலே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். புளி ஆறிட்டு பாருங்கள் எப்படி சத்தம் கேட்குதுன்னு. இந்த மாதிரி பொரிச்சிருக்கணும். இதை முதல்ல மிக்சியில் திரிச்சிட்டு தான் நம்ம மற்ற பொருட்களை சேர்த்துக்கணும். புளியோதரை பொடி தயாராகிடுச்சு. இதை சாம்பார் பொடி மாதிரி ரொம்ப நைஸாலாம் பவுடர் பண்ண வேண்டாம். லேசான ஒரு குறுகுறுப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு ரைஸில் போட்டு கிளறையில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை எப்படி கிளறலான்னு பார்த்துடலாம். இது நல்லா ஆறுநாக்கில் நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வறுத்துருக்கிறதுனால கெட்டு போகாது. நீங்கள் 1 மாதம் 2 மாதம் வச்சுக்கணுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு சாதம் வடித்து எடுத்துருக்கேன். இதில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு 1 கப் ரைஸ் அப்படிங்கிறதுனால நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணுன்னா காரம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். நீங்கள் உதிரி உதிரியாக வடிக்கலை அப்படின்னா 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா வேணுங்கிறதுனால இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை,
1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் எல்லாமே மிக்ஸ்லேயே போட்டுட்டோம். அதனால் இப்போ தாளிப்பு எடுத்து சேர்த்துடலாம். புளியோதரை இப்படி சட்டுன்னு தயார் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனில் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.